My fellow Singaporeans, how are you? I know it's raining, but please bear with us. I want to thank each and every one of you for turning up. For the benefit of our fellow Indian Singaporeans, I will talk in Tamil, followed by English. உச்சி மீது வானிலிருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பதே அன்பான வாக்காளர்களே, சோச்சுக்காங் தொகுதியில் வாழும் வாக்காளர்களே, சிங்கப்பூரர்களே, மே 7ஆம் தேதி வாக்களிக்க போகிறோம். வாக்களிக்கும் போது நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக உள்ளதா? அதிக நேரம் உழைத்து உழைத்து சோர்ந்து விட்டீர்களா? 5 ஆண்டுகளுக்கு முன்போடு ஒப்பிடுகையில் உங்கள் செலவுகள் சமாளிப்பது எளிதாக உள்ளதா? அண்மையில் நான் வாக்கபவுட் சோச்சுக்காங், தெக்வாய், ஜூரோங் வெஸ்ட் இந்த இடங்களில் சென்ற போது நிறைய மக்களை சந்தித்தேன். அதுல சில நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட சொல்றேன். ஒருத்தவங்களை சந்திச்சேன். அவரு வேலை செய்யறாரு. அவங்க அம்மா அப்பா கூட இருக்காரு. அம்மா அப்பா வயசானவங்க, அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு, எங்க உங்க ஒய்ஃப்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல எங்க ஒய்ஃப் இன்னொரு பேட்டையில அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்க, அவங்களும் ரொம்ப சீக்கா இருக்காங்கன்னு சொன்னாரு. நான் கேட்ட, கல்யாணம் பட்டீங்க, ஏன் ஒன்னா இல்ல இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கீங்கன்னு அவர் சொன்னாரு, என்ன செய்யறது சார், வேலை செய்யறேன், ஓவர் டைம் செய்யறேன், ஆனா சம்பளம் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கு. என்னோட சிபிஎஃப் 10ல வீடு வாங்க முடியல. HDB போய் பேசினேன். HDB 1008 சட்டம் சொல்றாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு வீடு கிடைக்கன்னு சொன்னாரு. ஐ டோன்ட் மீட் த கிரைட்டீரியா சொன்னாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அரசாங்கத்தின் கொள்கைகள் அடித்தள 20 to 30 விழுக்காட்டு மக்கள் பிரச்சனை, வேலை பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, வீட்டு பிரச்சனை சந்திக்கும் போது இந்த கொள்கைகள் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறதா? அதுதான் உண்மை. இல்லை, இந்த கொள்கைகள் நாடாளுமன்றத்தில் நமது PAP மந்திரிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசும்போது ஏன் இதை பற்றி சிந்திக்கவில்லை, பேசவில்லை? சரியாக ஏன் பேசவில்லை? ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? ஏன் சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்க, ஆனா ஏன் 20 to 30 விழுக்காட்டு சிங்கப்பூரர்கள்
இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. வீடு, சம்பளம், முதியோர்களை பார்க்கும் அதிகரித்து வரும் மருத்துவ செலவுகள். ஒன்னும் ஒருத்தவங்களை மீட் பண்ண, அவரு சொன்னாரு, சார் எனக்கு வயசு 45, ஓ லெவல்ஸ் தான் வச்சிருக்கேன், ஆனா என்னால வேலை 2 வருஷமா எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது. ஒண்ணு என் வயசை பார்த்து சொல்றாங்க, ரெண்டாவது எனக்கு ஓ லெவல்ஸ் தான் இருக்கு, நீ சம்பளம் ரொம்ப கேக்குற அப்படின்னு. நான் கேட்டேன், சம்பளம் கொஞ்சம் பாத்துக்கிட்டு வேலை செய்யுங்களேன், அட்லீஸ்ட் ஒரு வேலை இருக்கேன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, சார் $850 தான் சார் கொடுக்கறாங்க, 850 வெள்ளி, அதை வைத்து நான் என்ன செய்வது என்று என்னிடம் சொன்னார். இப்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்ந்திருக்கிறது. போன 5 வருடங்களில் சம்பளத்தை விட விலைவாசி மிக கூட உயர்ந்திருக்கிறது. 850 வெள்ளி சம்பளத்தை வைத்து ஒரு குடும்பத்தை ஓட்ட முடியுமா? இதுதான் கேள்வி. என்னிடம் கேட்டார், நான் சொன்னேன், அரசாங்கத்தில் கொள்கைகள் மாற்றப்பட வேண்டும். அது மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான், நீங்கள் NSPக்கு ஓட் செய்ய வேண்டும். இந்த கட்சி NSP தேசிய ஒருமைப்பாட்டு கட்சிக்கு ஓட் செய்யுங்கள். நாங்கள் நாடாளுமன்றத்தில் சென்று இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்போம். சிங்கப்பூரர்கள் சுவிஸ் வாழ்க்கை தரத்தை எட்டுவார்கள் என்று 15 வருடங்களுக்கு முன்பு சீனியர் மினிஸ்டர் சொன்னார். ஆனால் இன்னும் நாம் சுவிஸ் ஸ்டாண்டர்ட் லிவிங்கை அடையவில்லை. ஆனால் சுவிஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் காஸ்ட், விலைவாசியை அடைந்து விட்டோம். இதுதான் உண்மை. திறனார்கள் மீதும் நற்பேறு பெற்றவர்கள் மீதும் மட்டுமே கவனம் செலுத்தாமல் சாதாரண மக்களின் மீதும் கவனம் செலுத்துவதற்கு சிங்கப்பூர் மக்கள் எங்களுக்கு ஓட் பண்ண வேண்டும். நமது அரசாங்கம் வரியையும் செலவுகளையும் மட்டுமே மையமாக கருதாமல் சிங்கப்பூரர்களுக்கு நல்ல வேலைகளும் மேம்பட்ட போக்குவரத்தும் மேம்பட்ட சுகாதார பராமரிப்பும் நல்ல கல்விகளையும் வழங்குவதில் கடப்பாடு கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் முக்கியமாக சிங்கப்பூர் மக்களை ஒன்றுபடுத்தி நமது மக்களின் திறமைகளையும் படைப்பாற்றலையும் வெளிப்படக்கூடிய சூழலை உருவாக்கி மதிப்பை பெருகி உலகளவில் வெற்றியடைவதை உறுதி செய்ய வேண்டும். மே 7ஆம் தேதி உங்கள் வருங்காலத்திற்காக ஓட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். My fellow Singaporeans, did you read the papers today? PM finally acknowledged that PAP and its super talented and multi-million-dollar team has not delivered. I quote, "We don't always get things completely right, and hope that Singaporeans understand and bear with us." Are you going to bear with PAP?
for the next 5 years? Are you going to bear with your salaries continuing to stagnate for the next 5 years? Do you want to give PAP more time? I say to you, the monopoly that PAP has in Parliament, that is the problem. Vote us into Parliament. Vote NSP, and we will fix the problems. Now lately, Singapore PAP has questioned what concrete plans opposition has to improve the lives of Singaporeans. People come to me and ask, what can NSP do? Well, I am here to answer that. I am here to show you how NSP is going to do more than PAP. Our manifesto and plans. But before that, I want to tell you about PAP's promises, broken promises. The 2006 election promises, do you remember? Let me remind you, promise number 1, 2006, PAP said, a better life for all of you. Now let me go through the facts. Median salary has remained the same for the last 10 years, $2,500. In other words, 50% of Singaporeans earn less than that amount. This is what I call first world country, third world wages. Meanwhile, cost of living has spiraled. Another fact, median household income rose by barely 1.6% in real terms over the last decade. The number of households that have gone down in this income has increased. GDP, if you compare, has gone up by 87% from $162 billion to $303 billion. Our ministers, of course, have been rewarded handsomely based on the growth of the economy. Will they care to explain why wages have not kept pace with the growth in GDP? Do you agree that ministers' single KPI, key performance indicator, which is GDP growth, is hopelessly misaligned with the interests of Singaporeans as a whole? Shouldn't the KPI be median wages rather than GDP? I also got another problem. PAP, they keep talking about proven track record, proven track record, proven track record, like a broken record. But I ask you, compared to what? 40 years ago? Yes, I agree, we have definitely moved forward as a nation. But compared to the last 5 to 10 years, we have not. All statistics indicate our living standards has gone down. So tell me, do you have a better life? Promise number 2, create opportunities for Singaporeans. That's what PAP said in 2006. I can show you this magazine, Patir. This is actually PAP's own magazine. And they reveal 2007, 6 out of 10 jobs went to foreigners. 2008, 7 out of 10. So I ask you, are we really creating opportunities for Singaporeans? Promise number 3. So many promises broken. Do more for lower income. Lower income Singaporeans from 5 years ago are still lower income.
Actually, lower income now. Assuming they still have a job. Huh? How many Singaporeans are security guards? How many senior citizens are working in McDonald's, picking up cardboards on the streets, doing cleaning jobs? How much longer is the queue for rental flats? This long! So the question I want to ask you again, has PAP delivered? Do you think it's time to look at NSP? Vote NSP if you want solutions. The 2011 manifesto, PAP's 2011 manifesto is much worse. Anybody read it? Broadly speaking, the details on how the lower income will be assisted are as follows. Enhance income through workfare, Comcare, help them own homes, support your children through bursaries, strengthen the safety net for the needy, and foster the spirit of volunteerism to help lower income. What does that mean? Foster volunteerism for lower income. You want me to volunteer to be lower income or what? Clearly there's nothing new in 2011 PAP manifesto. Only piecemeal proposals and handouts here and there. Where is the data and information on how the PAP was going to do what they claim in 2006 or 2011? I ask you, where are the concrete plans on assisting lower income Singaporeans? Nothing, yes. I say to you, my friends, the need to question PAP and how it plans to deal with a whole range of 21st century problems affecting Singaporeans cannot be more pressing. Cost of living, galloping HDB prices, huge influx of foreigners, its preoccupation with GDP, not distributing the gains made to the rest of the population, whose salaries have been largely stagnant in the last 30 year HDB loans, and in the inability of CPF savings to fund the retirement needs of an aging population. As far as the future is concerned, the PAP's 2011 manifesto does nothing. Never has the need for NSP candidates to be voted into parliament been greater to hold the PAP to higher standards of accountability and transparency. Now, enough of PAP. I'm tired of talking about PAP. So you may ask, what about NSP? What about our plans? Let me tell you our plans. For the economy, priority will be for Singaporeans. Priority in employment. Higher wages with stricter supply of foreign workers. Focus on industries with jobs suited to you, your aspirations. Financial support for small and medium enterprises. Singaporeans are straining under the rising cost of living. Part of the rise is a global phenomenon. Part of that contributed by national policies. We can do little about the rise in the prices of commodities and raw materials globally. But we can certainly do more on national policies. We will do cost recovery of public services, reduce GST, property prices, ERP, so on and so forth. The single largest factor that prevented our wages from rising is the large supply of foreign workers who are willing to accept lower pay than us.
NSP wants to regulate this. My colleague will speak more on this. The focus of our economic policies should not be GDP growth, but wage growth and better quality of life. We need to pay attention to social costs more. Developing industries that match the abilities and inclinations of our people. Less reliance on industries that compete based on cheap labor. For example, our medical industry. We need to aggressively expand our medical trainees so that we have more doctors and more therapists and so on. Support the growth of local companies, small, medium enterprises. A scheme for rental subsidies for shop holders and new companies so as to reduce cost of business. Making government-linked companies look outwards by limiting local market contributions so as to give space to our local companies to develop and grow. What about housing? Lower prices for first-time buyers of new HDB flats. More compassionate rules and regulations to avoid homelessness. Upgrading for you, no matter who you vote for. More HDB flats need to be built to support the growing population and shorten waiting times. High prices of HDB flats, long waiting times directly impact our total fertility rate by delaying marriages and having children. Due consideration must be given to the social cost of maintaining high HDB prices and longer-term economic cost of a rapidly aging population. PRs, permanent residents, must hold their HDB flats for a minimum of 8 years. We want to curb speculation. They must sell their HDB flats back to HDB only. Prices based on the lower market price or cost price. Besides national issues at the constituency level, let me tell you about our constituency plan. What NSP will do for you. We will hold 4 Meet the People sessions. Not once a month. We will come and see you in your house if you have an elderly parent or disabled. We will hold monthly policy discussions so that you can highlight your issues and grievances arising from specific government policies. If need be, as required of elected MPs, we will debate this issue in Parliament. We will not just sit down in Parliament and sit quietly. We will debate. We will lead support groups for single parents, elderly and disabled, unemployed, youth and minorities to render immediate support. Government expenditure. We will increase funding for healthcare, more hospital beds, more subsidies for healthcare, less crowded public transport, transport subsidies for elderly, disabled and full-time students, including polytechnic and university students. We will review the current town council structure and pass on the cost savings and lower your service and conservancy charges. And 10% of my allowance, my fellow MP's allowance, if we get voted in, will be used to fund social assistance programs for the residents. This is a promise. For more details of NSP's manifesto, visit choachukang.nsp.sg or Google Chua Chu Kang at NSP. Looking at PAP rhetoric last few weeks in the media, I couldn't help but think, so many problems, but PAP only today acknowledge that Singaporeans are unhappy with the way things are. This is clear evidence of a government that is not in touch with its people. I recall that in Singapore's exacting meritocracy, we are taught the virtues of competition from the time we are toddlers.
Students fight it out for the best grades. Our free economy is lauded for promoting the fittest companies. But when it comes to politics, Singaporeans are told that we should forget about competition. We should not have competition and embrace monopoly. Do you agree? We must have competition in Parliament. It's time for all of you to use your vote to get the PAP government to take action and control the cost of living. The best way to look after yourself is to kick out a few ministers. Then only will the rest follow. I want to tell you one last thing. I am an ordinary person. I live in a 3-room HDB flat, so I understand what you are going through. Choa Chu Kang GRC, I am proud to be here. Choa Chu Kang residents, I am proud to be here with my fellow teammates, Tony Tan, Hazel Pua, Nolela, and Sebastian Teo. And I wish to say to you, you are number one. You come first. Choa Chu Kang come first. If given the opportunity, I will serve you to the best of my ability and represent your voice in Parliament. Vote for NSP. Vote for your future. Vote for Singapore. Thank you. Good night.